இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் தண்ணி புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த புளிக்குழம்பே நல்லா தண்ணியாக தான் இருக்கும். இந்த புளிக்குழம்பு வந்து நல்ல தண்ணி வந்து நல்ல நீர்க்க தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு. அந்த தண்ணி குழம்பு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தண்ணி புளிக்குழம்போட எதனா ஒரு காய் பொரியல் கூட்டு எதனா வச்சு சாப்பிடலாம். அதுவும் எண்ணெய் வந்து நிறைய தேவைப்படாது. சும்மா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே இந்த தண்ணி புளிக்குழம்பை வந்து தாளித்து எடுத்துடலாம். இப்போ உள்ள புளிக்குழம்பு வந்து வைக்கணும்னாலே நிறைய எண்ணெய், காரக்குழம்பு புளிக்குழம்பு வைக்கணும்னாலே நிறைய எண்ணெயை விட்டு வதக்கி கிதக்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கிராமத்தில் செய்கிற வந்து இந்த புளிக்குழம்பை வந்து 2 ஸ்பூன் எண்ணெயில் வந்து எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இந்த புளிக்குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு கடாயில், அகலமான கடாயில் போட்டோம்னா எனக்கு வீடியோவுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா தெளிவாக தெரியுங்கிறதுனால கடாயில் போட்டிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட இந்த காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் 3/4 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்க்குறேன். காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த நம்ம கிராமத்து ஸ்டைலு குழம்புனாலே நம்ம வந்து எண்ணெயிலெல்லாம் வதக்க போகிறது கிடையாது. அப்படியே வந்து தண்ணியில் வேக விட்டுட்டு மசாலா அரைச்சி போட்டு நம்ம வந்து செய்வோம். நம்ம வந்து கிராமத்து சமையல்னாலே எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த காலத்தில் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் சாப்பிட்டதுனால தான் உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு தண்ணி குழம்பு வந்து இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துருவோம். இப்போ வந்து இதை வந்து வேக வச்சிடலாம். நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளியை எடுத்து தண்ணியில் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை 2 தரையாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த காய் வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா ஒன்று அரைச்சிடலாம். ஒரு சின்ன பத்தை தேங்காய் வந்து கம்மியாக போடணும். வெங்காயம் வந்து ஜாஸ்தி போடணும். வெங்காயம் வந்து நல்ல ஒரு 10-12 சின்ன வெங்காயம் கிட்ட உள்ளே சேர்க்குறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல் பூண்டு. நான் வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் ஒரு மீடியமாக கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இது தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இந்த மசாலாவை வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்பையும் குறன்னு கிடையாது, ஓரளவு மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு. நான் அந்த புளியை வந்து இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்த தேங்காயையும் இந்த புளி தண்ணியிலேயே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மெக்சிகல் தண்ணியும் அந்த சேர்த்துட்டேன். அதோட ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ வந்து 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையுமே இந்த புளி தண்ணியோட உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கையாலேயே தக்காளியும் மசிச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருவோம். இது வந்து எதுவுமே மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலெல்லாம் வதக்கி கிதக்கி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த கிராமத்து சமையல்னாலே நல்ல ஆரோக்கியமாகவும், எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம வந்து புளிக்குழம்பு வச்சோம் அப்படின்னு அன்னைக்கு எண்ணெயிலேயே வதக்கி பண்ணுவோம். இது வந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த காலத்துல எல்லாம் நம்ம பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி தான் குழம்பு வச்சாங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக தான் சாப்பிட்டு நல்லா வளர்ந்துருக்கோம். இப்போ வந்து எண்ணெயாக மிதக்க விட்டு காரக்குழம்பு வைக்கிறோம். சரி, அதுவும் ஒரு டைமில் சாப்பிட்டுக்க வேண்டியதா. இந்த மாதிரி ஒரு குழம்பையும் வந்து செஞ்சு இது பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காய் வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த குழம்பை ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மிளகாத்தூள் புளி எல்லாமே கரைச்சி வச்சுருந்தோம். குழம்பு வந்து கூட்டி வச்சுருந்தோம். அந்த கூட்டி வச்சுருந்த குழம்பை வந்து இந்த காயோட சேர்த்துடலாம். 5 நிமிஷம், ஒரு 6-7 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் அந்த புளிக்குழம்பை. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துக்கிட்டு தண்ணி வேணாலும் இன்னும் கொஞ்சம் வேணாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும். அது புளிக்குழம்புக்கு பேர் தண்ணி புளிக்குழம்பு தான் பேர். அதனால் நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த குழம்பு வந்து ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா திக்காகவும் ஓரளவு இந்த குழம்பு இப்படி தான் இருக்கும். இந்த அளவு தான் இருக்கணும். இருக்கும்போது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னோம்னா தாளிக்கிறதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம், ஒரு கொஞ்சமாக அப்படி பிஞ்சு முள்ளி போட்டோம்னு நினைக்க எவ்வளோ வெந்தயம் வருமோ அந்த அளவுக்கு வெந்தயம். அதோட கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துட்றேன். ஒரு கொத்து கருவேப்பிலை,
இந்த பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டை வந்து இடிச்சு வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் செவந்து வரட்டும், அதுக்கப்புறம் போடுவோம். அது லைட்டாக செவந்து வந்தானே இடிச்சு வச்ச பூண்டை வந்து இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அந்த பூண்டும் நல்லா செவந்து வரட்டும். இந்த பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து குழம்புல சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் இருக்கிறதுனால அப்படியே சேர்த்து இந்த காரக்குழம்பு வந்து ரெடி. இந்த பூண்டெல்லாம் தாளித்து கொட்டி இருக்கிறதுனால டக்குன்னு இப்படி தாளிப்பை மூடி வச்சிட்டோம் அப்படின்னம்னா நல்ல வாசனையாக நல்ல மனமாக இருக்கும். இப்போ பள்ளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் தண்ணி புளிக்குழம்பு வந்து செஞ்சு எடுத்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.